கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த உலகத்திலே அடையாளங்களாக அற்புதங்களாக வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளும் நம்முடைய தலைமுறைகளும் இந்த உலகத்திற்கு அடையாளமாக அற்புதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அநேகருடைய இரட்சிப்பிற்கு நாம் வழிகாட்டுகிறவர்களாய் அடையாளமானவர்களாய் இருக்கலாம். அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் அடையாளமானவர்களாக இருக்கலாம். நம்மை காண்கிறவர்கள் தேவனை காண வேண்டும். நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுதோ ஒரு காரியங்களை செய்யும்போது அது வாய்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். அநேகர் பார்க்கும் பொழுது நம் மூலமாய் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்றப்படுகிறோம். அநேகருடைய சுகத்திற்கு நாம் அடையாளமாக மாற்றப்படுவோம். இங்கே தானியேல் 4:2 நாம் வாசித்து பார்ப்போமானால், இங்கு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எழுதுகிறது என்னவென்றால் என்று வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது என்று சொல்லிவிட்டு, அடையாளங்களும் அற்புதங்களும் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்று 3 சொல்லுகிறார். கர்த்தருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய அடையாளங்களும் அற்புதங்களும் மிகவும் மகத்துவமானவைகள், வல்லமை நிறைந்தவைகள். நாம் உலக கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அநேக அடையாளங்களை வைத்து நாம் கணித்து விடுகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அடையாளங்களை தேவன் வானமண்டலத்திலே அநேக காரியங்களை நமக்காக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு அடையாளமாக இருந்தது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லி. ஆகவே இப்படி அநேக அடையாளங்களை தேவன் வைத்திருக்கிறார். அங்கு பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவன் மனம் திரும்புவதற்கு அங்கு ஒரு சேவல் அடையாளப்படுத்தப்பட்டது. யோனா பிரசங்கிக்கும் பொழுது 120,000 பேர் அங்கு ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவன் தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு மீனிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அங்கு உலர்ந்த எலும்புகள் சேனைகள் என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு அடையாளமாய் மாறி போனது. இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைகளாக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தரின் சேனையாக அங்கு மாற்றப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் பார்க்க அழகாய்தான் இருந்தான், ஆனாலும் எல்லாராலும் மறக்கப்பட்டான். இப்பொழுது 1 சாமுவேல் 16:17 அங்கு அரண்மனையிலே அவனை குறித்து பேசப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. ஆடுமைக்கிறவனாய் இருந்தவன் அரசனாய் மாறி போனான். எபிரேய அடிமை என்று சொல்லப்பட்ட யோசேப்பு எகிப்தின் அதிகாரியாக மாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகருக்கு அடையாளமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும். இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்று கேட்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை, நம்மை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக தேவன் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று அங்கு கெஞ்சி நிற்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அடையாளங்களை தேவனிடத்திலே கேட்போம். அநேகருக்கு அடையாளமாய் மாற்றப்படுவோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அநேகருடைய இரட்சிப்பிற்கு ஆசீர்வாதத்திற்கு வாய்க்கால்களாய் நீரூற்றுகளாய் கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.